SASDOவின் பிரதான செய்திகள். இலங்கையில் சமகால ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தனக்கு கற்பித்த ஆசிரியரின் காலில் விழுந்து வழங்கிய காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நாட்டை இதுவரை ஆண்டு ஜனாதிபதியிடமிருந்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க வேறுபட்டு நிற்பதால் இலங்கையில் மூவின மக்களின் மனங்களில் இடம் பிடித்து நிற்கின்றார். இலங்கையின் எளிமையான தோற்றம் மற்றும் மக்களிடத்தில் பழகும் விதமாகும். மாதா பிதா குரு தெய்வம் என்பது எமது வாழ்வின் வழிகாட்டிகளாக அவர் பார்க்கின்றார். இந்நிலையில் பாடசாலை ஒன்றுக்கு விஜயம் செய்திருந்த அன்றகுமார் திசாநாயக்க அங்கு தனக்கு கற்பித்த ஆசிரியை கண்டதும் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றமையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கார் முச்சக்கர வண்டி விபத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 2 உட்பட 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ள பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 67 மற்றும் 70 வயதுடைய இருவர் வாடகை கார் ஒன்றில் மான்கும்பான் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அவர்களின் காருக்கு எதிரே வந்த முச்சக்கர வண்டியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது காரில் பயணித்த பிரான்ஸ் நாட்டவர் 2 மற்றும் சாரதி ஆகிய 3 முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 ஆகிய 5 சேர்ந்து படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். விபத்து சம்பவம் தொடர்பில் ஊராத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று திருமணம் நடைபெற இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி மணமகன் கொள்ளை செய்யப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர்கள் 3 கொழும்பில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவ வில்லாவத்த பகுதியில் கடந்த 3ஆம் தேதி நபர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கல்கிசை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் மொரட்டுவை பகுதியைச் சேர்ந்த குடு ஷம்மி டூடு மற்றும் ஷங்க் ஆகிய புனை பெயர்களால் அழைக்கப்படுவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இவர்கள் புலனறிவுக்கு தப்பிச் செல்வதற்காக புறைக்கோட்டை பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் தந்த சந்தேக நபர்கள் குறித்த இளைஞரை தொலைபேசியில் அழைத்து விலோவத்தையில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு வருமாறு கூறியுள்ளார்கள். அங்கு தனது முச்சக்கர வண்டியில் சென்ற இளைஞரை 3 சேர்ந்து கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துள்ளார்கள். கொலை செய்த பின்னர் உடலை அங்கிருந்து குளம் ஒன்றுக்குள் போட்டுவிட்டு தப்பித்துக் கொண்டுள்ளார்கள். பின்னர் உணவகத்தில் இருந்த இரத்த கதைகளையும் கழுவி துப்புரவு செய்துள்ளதாக சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். உடலத்தை கடலில் வீசுவதற்காக இழந்த இளைஞரின் முச்சக்கர வண்டியிலேயே அதனை ஏற்றிச் சென்றுள்ளார்கள். எனினும் விலோவத்தை பாடசாலை ஒன்று கரையில் சென்ற போது முச்சக்கர வண்டியில் எரிபொருள் தீர்ந்துள்ளது. இதனாலேயே உடலத்தை முச்சக்கர வண்டியிலேயே அங்கேயே விட்டுவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளார்கள். சந்தேக நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சி அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருந்தது. கொலை செய்யப்பட்ட ஷமிந்த பெர்னாண்டோ போதைப்புற குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமறையில் வைக்கப்பட்டு 2 மாதங்களுக்கு முன்னர் விடுதலையாகி வந்தவர் என்று காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்கள். அதேவேளை கொலை செய்யப்பட்ட ஷமிந்த பெர்னாண்டோ என்ற இளைஞர் இன்று தனது திருமணத்தை நடத்த இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இந்த விடயத்தை உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் எமது செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தியுள்ளார்கள். விபத்தில் உயிரிழந்த 5 பேரில் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியை பூர்வீகமாக கொண்ட 30 வயதான இளைஞரும் உள்ளடங்கியுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி உயிரிழந்தவர்களுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் விபத்து அல்லது பயங்கரவாத தாக்குதலா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். முன்னதாக குறித்த பேருந்தில் பயணித்த ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டி கொண்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது 6 பேர் உயிரிழந்துடன் 5 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஊடகங்களில் வெளியானது. மேற்கு சுவிட்சர்லாந்தில் பிரிப்பேக் மாகாணத்தில் கொட்செட் நகரில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பஸ்ஸில் புகை மூட்டமாக காட்சி அளித்தமை குறிப்பிடத்தக்கது.